Su-57 உக்ரைனுக்குள்ள வந்துச்சா இல்லையா? ஏன்னா இது ஒரு பெரிய மிஸ்டரி இல்ல டிபேட்டபிள் டாபிக்காவே இவ்வளவு நாள் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல போயிட்டு இருந்துச்சு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா உக்ரைனோட அதிகாரிகளும் ரஷ்யாவும் ஒரு விஷயத்தை ஒரு சேர அறிவிச்சிருக்காங்க. ஒடிசா போர்ட் மேல நேத்து மதிய வேளையிலையும் நள்ளிரவுலையும் ஒரு அட்டாக் ஆனது நடத்தப்பட்டு இந்த ஒடிசாவை சுத்தி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய யூனிட்ஸ் ஜெர்மனியோட IRIST போன்ற ரொம்பவே முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்ன்றது நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது ரெண்டு தரப்புமே இந்த இடத்துல அஃபிஷியலா ஒத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்ணது யாருன்ற ஒரு கேள்வி வரப்பதான் அந்த இடத்துல Su-57 உள்ள வருது. ஸோ Su-57 இது வரைக்கும் காம்பேட்டுக்கு போகல. பல நாடுகள் சொல்லிட்டு இருப்பாங்க இது வரைக்கும் Su-57 வந்து எதையுமே ப்ரூவ் பண்ணலன்னு. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற விதமா முதல் முறையா Su-57 விமானங்கள் உக்ரைன் போர்ல இப்ப அபிஷியலா களமிறங்கிடுச்சு. இது மட்டும் இல்லாம இது கூடவே போனஸா இன்னொரு நியூஸ் என்னன்னா, சவுத் கொரியால இருந்து ஒரு தகவல் வெளியில வந்திருக்கு. நீங்க எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 1200 நபர்கள் வரைக்கும் நார்த் கொரியாவில இருந்து ரஷ்யாவுக்கு உதவி பண்றதுக்காக, ரஷ்யா உக்ரைன் போர்ல பங்கேற்கிறதுக்காக இப்ப போயிருக்காங்கன்னு. ஆனா அந்த எண்ணிக்கைன்றது 1200 கிடையாது, 12,000 நபர்கள் வரைக்கும் இப்போ வட கொரியாவோட சோல்ஜர்ஸ் ரஷ்யாக்குள்ள இருக்கலான்னு ஒரு தகவல் வெளியில வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்த்துலாம். நாங்கள் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை இருக்கேன் Pokkisham டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல Su-57 பத்தி அந்த அப்டேட்டை பார்த்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நார்த் கொரியாவையும் ரஷ்யாவை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. Su-57 இந்த மேற்குலக நாடுகள் F-35, F-22 இவங்க எல்லாமே வந்து மற்ற நாடுகளுக்கு அந்த விமானங்களை ஏற்றுமதி பண்ற வரைக்கும் ரஷ்யா கிட்ட, ஏன் சைனா கிட்ட கூட ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட விமானங்கள் வந்ததுக்கு அப்புறமும் ஆப்ரேஷனலா கம்ப்ளீட்டா ஒரு ஸ்குவாட்ரனை ஃபார்ம் பண்ணி இத்தனை விமானங்கள் எங்ககிட்ட இருக்கு, இதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம், எங்களால இவ்வளவு விமானங்களை இத்தனை நாளுக்குள்ள உற்பத்தி பண்ண முடியும்னு ரஷ்யாவில் ஒரு டைம் லைனை கொடுக்க முடியல. ஏன்னா 2014 அப்புறம் ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன்ஸ், குறிப்பாக இந்த 2022 அப்புறம் ரஷ்யாவை இந்த பொருளாதார தடைகளால் நல்லா இவங்க கார்னர் பண்ணிட்டு இருக்க டைம்ல ரஷ்யா இந்த விமானங்களை உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த Su-57 ரஷ்யாவோட ஒரு ப்ரைடா வெளியில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டாலும் மார்க்கெட் வைஸ் பார்த்தோம்னா இதுக்குன்னு ப்ராப்பரான ஒரு இடம் கிடையாது. இருந்தாலும் அவங்களோட விமானப்படைக்கு இந்த விமானங்களோட தேவைன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்க சூழலை பார்த்தோன்னா மினிமம் 70லிருந்து 80 விமானங்களாவது ரஷ்யாவுக்கு தேவை. ஆனால் அஃபிஷியலாக இப்போ இருக்க கணக்கின்படி பார்த்தோன்னா 20லிருந்து 25 விமானங்கள் ஆப்ரேஷனாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில ட்ரைனர் விமானங்களோட சேர்த்து. ஸோ ரஷ்யா இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் பெருசாக மாட்டிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் அமெரிக்கா அடிக்கடி இப்போ நிறைய விஷயத்த வந்து மார்க் பண்ணுவாங்க. இவங்களை வெறுப்பேற்ற மாதிரி என்ன ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னா, F-35, F-22 உலகத்திலேயே தலை சிறந்த போர் விமானங்கள். அதில் யாருக்கு எந்த ஒரு மாற்று கருத்து வேணா, உண்மையிலே ஸ்டெல்த் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் F-22 ராப்டரும் F-35யும் ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஆனால் இது எந்தெந்த இடத்துல இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க? ஏன்னா பல ஆயிரம் கோடி போட்டு ஒரு ஆயுதத்தை உருவாக்குறேன்னா அதோட பயன்பாடுன்னு ஒன்று இருக்கு. இப்போ ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையான நடந்துட்டு இருக்கு. சரிசமமான பவருடைய நாட்டுக்கிட்ட இந்த ரெண்டு விமானங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை ஒரு கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸில் இந்த இடத்துல வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகமாக இருக்கு, இதுக்குள்ளே போனால் ஒரு சிக்கல் இருக்குன்ற இடத்துக்குள்ளே இது நுழைஞ்சிருக்கா, பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான்னு பார்த்தோன்னா அதுக்கான பதில் கிடையாது. இந்த F-35யும் F-22 ராப்டரும் இது வரைக்கும் நிறைய மிஷன்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் அடித்து சொல்லலாம் 99% இவங்களோட மிஷன்ஸ்ன்றது ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனுக்காகவும் இல்லை ஒரு நாட்டை எதிர்க்காம அப்படியே அந்த நாட்டை ஏற்றாலும் ப்ராப்பரான ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரக்சர் இல்லாத நாட்டு கூட மட்டும்தான் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கு. ஆனால் விமானங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஏன்னா நம்ம இவ்வளவு விஷயங்கள் அந்த விமானத்தின் மேலே சொன்னாலும் விமானத்தின் மேலே எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் அதை அவங்க பயன்படுத்தின இடம் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வியாக இருந்துருச்சு. இப்போ ரஷ்யாவுக்கு இதோட பதில் என்ன? Su-57 2022 இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இது வரைக்கும் நம்ம யூகங்கள்லாம் நிறைய விஷயங்கள், ஏன்னா ரெண்டு தரப்புமே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணல. Su-57 இருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளால ஒரு இடத்துல அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ Su-57 இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நம்ம ஒரு செய்தியாக மட்டும்தான், ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த ஒரு செய்தியாக பார்த்துருப்போம். அஃபிஷியலாக இவங்க யாருமே கன்ஃபார்ம் பண்ணது கிடையாது. முதல் முறையா இது எல்லாத்துலேயும் ஒரு பிரேக் த்ரூ நடக்கிற மாதிரி ஒடிசாக்குள்ள Su-57 அதோட வருகையை இப்போ அறிவிச்சிருக்கு. ஒடிசான்னு சொன்னது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு போர்ட் சிட்டி. ஒரு 2 மாசமா கடந்த ஒரு 50-60 நாட்களாக பார்த்தோன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சிருப்போம். சுற்றி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சமீபத்தில் கூட ஒரு 2 பேட்ரியாட் யூனிட்டை அந்த இடத்துல தூக்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி திரும்பவும் அதே ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலியம் பார்த்தோன்னா அந்த பேட்ரியாட்டோட ஏர் டிஃபென்ஸ் ரேடார் இது எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கருங்கடல் வழியா உக்ரைனுக்கு தானியங்களை கொண்டு வரோம், இல்லை உக்ரைன்ல இருந்து தானியங்களை எடுத்துட்டு போறோம்னு உணவு உற்பத்தியையும் உணவு ஏற்றுமதியையும் ஒரு காரணமாக காமிச்சு
ரஷ்யாவுக்கு எதிராக நாட்டோட வெப்பன்ஸ்ன்றது வந்துட்டு இருக்கு. சரி, இப்படி எல்லா டைமும் வந்து எல்லா கப்பல்களையும் ட்ராக் பண்ணிட முடியாது. ஏன்னா உண்மையிலே வந்து தானியங்களை கொண்டு போகிற கப்பல்கள் அடிக்கிறதுன்றது ஒரு போர்க்குற்றம் தான். ஸோ அப்படி இருக்க டைமில் எல்லா ஷிப்ஸையும் கவுண்டரும் பண்ண முடியாது. இப்போது உள்ள அந்த ஆயுதங்கள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய குடவுன்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறாங்க. உளவு தகவல்கள் உளவாளிகள் மூலயமா அதோட லொக்கேஷன்ன்றது ரஷ்யாவுக்கு கிடைக்கும். ஆனால் இப்படி ஸ்ட்ரைக் பண்ண போகிற ரஷ்யாவோட விமானப்படைக்கோ இல்லை ரஷ்யாவோட ஏவுகணைகளுக்கோ அந்த இடத்துல ஒரு பெரிய செக்மேட் இருக்குது. ஒன்று பேட்ரியாட், இன்னொன்று IRIST, இன்னும் நிறைய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் S-300 போன்ற விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளும் அந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹெவிலி ப்ரொடெக்டட், அதிகமாக பாதுகாக்கப்படுற ஒரு பகுதியாக இந்த ஒடிசாவானது இருக்கு. ஸோ கப்பல்களை அடிக்க முடியாது, ஆனால் அந்த குடவுன்ஸ் அடிக்கணும்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பெனட்ரேட் பண்ணி உள்ளே போயாகணும். அப்படி பெனட்ரேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் அங்கே இருக்கிறதுலே பேசிக் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸை ஒட்டு மொத்தமாக நியூட்ரலைஸ் பண்ணும். அப்படி நியூட்ரலைஸ் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு ரஷ்யா ஒரு 50 மிசைல்ஸ் 60 மிசைல்ஸ் உள்ளே அனுப்புகிறாங்கன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 40 மிசைல்ஸ் ஆகுது உள்ளே போயிட்டு அதோட இம்பாக்டை அதோட டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ ரஷ்யா கடந்த காலங்களில் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க்ஸை நியூட்ரலைஸ் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஒரு மீடியம் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 1970களில் இருந்து அமெரிக்காவோட படைகளில் இது சேர்க்கப்பட்டிருக்கு. சோவியத் ரஷ்யா காலகட்டத்திலேருந்தே பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் அப்போதைக்கு வந்த புதுசில் இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிஸ் 4.5 ஜெனரேஷன் கூட இருக்க விமானங்களை இதனால அதிகமாக நியூட்ரலைஸ் பண்ண முடியல. ஏன்னா இதோட மேக்ஸிமம் ரேஞ்சு ஒரு 70 கிலோமீட்டர் வரைக்கும் தான். ஆனால் இருந்தாலும் இது ஒரு சீரியஸ் த்ரெட் தான். Su-34 வகையான பாம்பர்ஸ்க்கும் உள்ள வரக்கூடிய சூப்பர் சானிக் வேகம் அல்லாத சப்சானிக் வேகத்தில் உள்ள வரக்கூடிய க்ரூஸ் மிசைல்ஸ்க்கும் இது ஒரு பெரிய த்ரெட் தான். இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா பேட்ரியாட்டை அந்த இடத்துல இருந்ததில் ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணியாச்சு, வெளியில் தெரிஞ்ச லொக்கேஷன்ஸ் வரைக்கும். இப்போது அடுத்ததாக இருந்த IRIST போன்ற அமைப்புகளையும் ஒரு சில இடங்களில் தூக்கியாச்சு. ஸோ அடுத்தது இந்த லிஸ்ட்டில் மிச்சம் இருக்கிறது S-300ம் இந்த ஹாக் சிஸ்டமும் தான். இப்போ ஒடிசாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இந்த சிஸ்டம்ஸை நோக்கி ரஷ்யா அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை Su-57 பயன்படுத்தி இந்த இடத்துல பண்ணி முடிச்சிருக்காங்க. இதில் குறைஞ்சபட்சம் ஒரு 11 சிஸ்டமாவது, இந்த ஹாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது 11 யூனிட்ஸ் ஆகுது அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கலாம். ரேடார் ஸ்டேஷன், கமாண்ட் யூனிட், இதோட லான்ச்சர்ஸ், ஏன்னா அது லான்ச்சர் எல்லாமே சின்ன சின்ன நெட்வொர்க் தான். இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு 11 யூனிட்ஸாவது இதில் அழிக்கப்பட்டிருக்கலான்ற செய்தியை இன்னைக்கு உக்ரைனே ஒடிசாவில் ரஷ்யாவோட அட்டாக் நடந்திருக்கு. ரஷ்யா அவங்களோட ஸ்டெல்த் விமானங்களை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு இந்த இடத்துல ஒரு சில லாஸஸ் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களும் அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. பேரலா ரஷ்யாவும் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Su-57 மிஷனில் இறங்கிடுச்சுன்றது. ஸோ இவ்வளவு நாள் இந்த மேற்குலக நாடுகளும் உக்ரைனும் கேட்டுறது கேள்வி என்ன, ஸ்டெல்த் டெக்னாலஜிலாம் வச்சுட்டு இருக்கீங்க, உள்ள அனுப்ப மாட்டீங்களான்றதுக்கு ஒரு பதில் தெளிவாக கிடைச்சிருக்கு, ரொம்ப பெருசாகவும் கிடைச்சிருக்கு. அதுவும் முதல் முறையாகவே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி Su-57 தன்னோட வருகையை இந்த இடத்துல ரொம்பவே பெருசாக காமிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பல சம்பவங்களை இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, சீனாவோட அதிபர் ராணுவ உடையில வந்து அங்க இருக்கக்கூடிய PLA ஃபோர்ஸ், ராக்கெட் ஃபோர்ஸை சந்திச்சு ஒரு போருக்கு தயாராகுங்க, எப்ப வேணா போர்ன்றது வரலான்ற ஒரு சில செய்திகள் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க தாய்வான் அடிக்கிறதுக்கு முன்னாடி நார்த் கொரியா அந்த பக்கம் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா சொன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் சேர்ந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. நாங்க 2 பேரும் ஒரு மிலிட்டரி ராணுவ உடன்படிக்கை, ராணுவ ஒப்பந்தங்கள்ல ஈடுபட போறோம். பிற்காலத்துல வரப்போற காலங்கள்ல இந்த 2 நாடுகளுக்கும் நடுவுல ராணுவம் சம்பந்தப்பட்ட உதவிகள் தேவைப்பட்டா படைகளை மாத்திக்கிறதுக்கும் இல்ல ராணுவ ரீதியா நேரடியான ஒரு உதவியை பண்றதும் இந்த ஒப்பந்தமானது வழிவகுக்கும்னு நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்தா மற்ற நாடுகள் வருமோ அதே மாதிரி சின்னதா அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த 2 நாடும் சேர்ந்து இந்த இடத்துல இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ பிராக்டிக்கலா அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல 2 மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்றது நடந்திருக்கு. ஒன்னு, ரஷ்யாவோட டெக்னாலஜி சவுத் கொரியாவுக்கு எதிராக நார்த் கொரியாவுக்கு போயிட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய, ஏன்னா முதல் முறையா நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ராணுவ ஒப்பந்தத்துல ஈடுபட்டதுக்கு அப்புறமா அடுத்த 45 நாள்ல முதல் சேட்டலைட்டை, அவங்களோட முதல் ராணுவ சேட்டலைட்டை நார்த் கொரியா மேல விடுறாங்க. இப்ப பார்த்தோன்னா ஒரு 1200 நபர்கள் வரைக்கும் விளாடியோஸ்டாக்ல வச்சு ரஷ்யா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. 240 சோல்ஜர்ஸை அவுட்டர் ஸ்கர்ட்ஸ்லயும் மிச்சம் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை பல இடங்கள்ல பிரிச்சு வச்சும் இவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இல்ல ஒரு சில மாசங்கள்ல இவங்க உக்ரைனுக்கு எதிரான அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இறங்குவாங்கன்னு ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருந்தாங்க. பென்டகனும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உண்மையில அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. பென்டகனும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நார்த் கொரியாவோட ட்ரூப்ஸ் எல்லாம் உக்ரைனுக்குள்ள இறங்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ இந்த பிரச்சனைன்றது கண்டிப்பா எஸ்கலேட் ஆக போகுது. உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை தடுக்கணும்னு சொல்லிட்டு, நீ என்னடா தடுக்கிறது இல்ல நீ என்ன அதை பண்றது, இப்ப நான் அதுக்கு மேல பண்றேன் பாருன்னு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான தகவல் என்னன்னா,
1200 1200 எங்க திமுல 12,000 சோல்ஜர்ஸ், ஒன்னு இல்ல 4 இல்ல 12,000 சோல்ஜர்ஸ் அட்லீஸ்ட் 4 வார் பேட்ஜஸ்ல இந்த இடத்துல உள்ள போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. 12,000 சோல்ஜர்ஸ்ன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் நார்த் கொரியோட சோல்ஜர்ஸ். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நாடு தான், ஆனா அணு ஆயுதம் இருக்க ஒரு நாடு. அந்த நாட்டோட ஜனத்தொகையில 25% பேர் வரைக்கும் இந்த ராணுவத்திலே இல்ல ராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நெட்வொர்க்லயும் இருக்கவங்க. அந்த ஒரு சின்ன நாடு குறைஞ்சபட்சம் 13 லட்சத்துல இருந்து 14 லட்சம் வரைக்கும் ஆக்டிவான மிலிட்டரி பர்சனல்ஸா வச்சிருக்காங்க. 6 லட்சத்துக்கும் அதிகமான நபர்களை ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. மிலிட்டரி ஃபோர்ஸ் காலாட்படையை மட்டும் கணக்கு பண்ணோம்னா இந்த நார்த் கொரியா டாப் 5 நாடுகள்ல இருக்காங்க. நம்ம இந்தியாவும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு முடிவை இப்ப நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து எடுத்திருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய கெட்ட செய்தி. இது எல்லாத்தையுமே எது ரிசம்பிள் பண்ணுதுன்னா 1971 ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சுத்தி ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் நிக்க வச்சுட்டு இந்தியாவை நாங்க அடிப்போம், இந்தியாவை நாங்க கவுண்டர் பண்ண போறது. ஒரு பக்கம் பிரிட்டன் அங்கிள், இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இவங்க 2 பேருமே சேர்ந்து நின்றுட்டு இருந்தப்போ திடீர்னு சப்மரைன்ஸ் எல்லாம் முடிஞ்சா தொட்டு பாருன்னு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி அதை ரிசம்பிள் பண்ற மாதிரி எங்க ரஷ்யாவுக்கு நார்த் கொரியா ட்ரூப்ஸ் அனுப்புறோம். முடிஞ்சா நார்த் கொரியா கிட்ட கையை வச்சுதான் பாருங்களேன். இப்ப நார்த் கொரியாவை அமெரிக்கா அடிச்சாங்கன்னா அந்த இடத்துல டைரக்டா ரஷ்யா உள்ள வரும். சோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு நேரடியா இந்த இடத்துல ரஷ்யா அமெரிக்காவை நார்த் கொரியா வச்சு கவுண்டர் பண்ணலனாலும் இன்டைரக்டா பிலோ த டேபிள் டீல்ஸ்ன்றது இந்த இடத்துல நிறைய போயிட்டு இருக்கு. நேரடியா இவங்க யுத்தத்துக்கு அனுப்புறாங்களோ இல்லையோ, இவங்களை நிறைய மிஷின்ஸ் இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த தளவாடங்களை மாத்துறதுக்கும் அது சம்பந்தப்பட்ட சில பயிற்சிகள் கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை கட் ஆஃப் பண்ணாலே ரிசர்வ் பர்சனல்ஸ், ரிசர்வ்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை ரஷ்யா உள்ள இருக்கக்கூடிய அந்த தேவைன்றது கண்டிப்பா குறையும். சோ ரஷ்யாவோட மாஸ்டர் பிளானிங்ன்றது இந்த இடத்துல நார்த் கொரியா வச்சு உள்ள பண்ண போறாங்க. இந்த இன்னும் ஒரு சில விஷயங்களை தெளிவா சொன்னா, நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் நார்த் கொரியா மேல நிறைய எக்கனாமிக் சாங்ஷன் போட்டு அவங்க கிட்ட டெக்னாலஜி எதுவும் பெருசா கிடையாது. ஆனா அதை ஓவர் கம் பண்ற மாதிரி படை வீரர்கள்ன்றவங்க ரொம்பவே அதிகமா இருக்காங்க. சோ அந்த ஸ்ட்ராட்டஜி, இதுவும் ரஷ்யாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இல்ல ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜி இல்ல, ரஷ்யா மாதிரியே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு. சோ இந்த 2 தரப்பும் சேர்ந்து ஏதோ ஒரு சம்பவத்தை இப்போ உக்ரைனுக்குள்ள தயார்படுத்த போறாங்க. ஹெவிலி ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் நார்த் கொரியாவில் இருக்கவங்களாம், அவங்களோட சில ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தனாலே அது அவங்களோட ஒரு ப்ரொபகண்டா தான். ஆனா இருந்தாலும் அவங்களோட சில அந்த மைண்ட் செட்டை, நார்த் கொரியா சோல்ஜர்ஸோட மைண்ட் செட்டை நம்ம கொஞ்சம் படிச்ச வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பான பர்சன்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன விதமான கேம் உக்ரைனுக்குள்ள இது அப்புறம் வரப்போகுதுன்னுட்டு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சொல்லிப்போம். அது ஒரு உங்கள்